Hi viewers, very warm welcome to Coding Tamila. Okay. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்றத பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து இன்னைக்கு வீடியோட கோல் அப்படின்னு. ஓகே. ஸோ அதாவது ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணிடுவோம். அந்த லிஸ்ட்டில் ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான கோல். ஸோ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே இருக்க நம்பர் வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகே. அதாவது ஒரு இப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போகணும். இல்லை அப்படின்னா 2 3 5 6 அடுத்து 3ல் ஸ்டார்ட் பண்ணி எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு அடுத்த நம்பராக வரணும். 11 அப்படின்னா 11 12 13 14 15 16 இந்த மாதிரி. ஓகே. ஸோ அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இல்லைனா வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகே. லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஊடலை வந்துட்டு மிஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறது. ஓகேவா? 5, 6. ஸோ பார்த்தோன்னே தெரியும். ஸோ 3ன்ற நம்பரை மிஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அதான் இங்கே மேட்டர். ஓகே. என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லென்த் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டோட லென்த் வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன். என்ன இன்னொரு இதுக்கு முன்னாடி போட்ட அப்லோட் பண்ண வீடியோஸில் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள் அப்படின்னு. ஓகே. லிஸ்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்ற வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ லிஸ்ட்டு அப்படின்றது மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ லிஸ்ட் மியூட்டபிள் என்னென்னா, லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸிங், எக்ஸ்டெண்ட், லென்த் ஆஃப், சம் ஆஃப்னு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதனால தான் வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படி சொல்கிறேன். அதை மாடிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் மியூட்டபிள். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டோட்டல் சம்னு கொடுத்துருக்கேன் வேல்யூ. இந்த டோட்டல் சம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஸோ ஓகே, டோட்டல்னு மட்டும் கொடுத்துருக்கேன். டோட்டல்னு கொடுத்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்துட்டு சம் பண்ணணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, ஸோ n டைம்ஸ் n + 1 ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும், அதாவது கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சம் பண்ண போகிறோம். ஸோ 1 2 4 5 6 அதை சம் பண்ண போகிறது இல்லை. 1 2 3 4 5 6, அதாவது 1ல் ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் எல்லா நம்பரையும் சம் பண்ண போகிறோம். அதான் வந்துட்டு இங்கே நடக்க போகுது. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், n டைம்ஸை, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், n + 1. ஓகே. ஸோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சது. ஓகே. ஸோ இதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், சம் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கரண்ட் சம் அப்படின்ற ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். ஓகே. இது எதுக்காக அப்படின்றத வந்துட்டு கடைசியில் உங்களுக்கே புரியும். வெயிட் பண்ணுங்க. கரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கரண்ட் சம்மன் வேண்டாம். ஓகே. கரண்டே இருக்கட்டும். சாரி, கரண்ட் சம்மன் கொடுத்துறேன். கரண்ட் சம் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, சம் ஆஃப் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து இன்புட்டாக கொடுத்துறேன். ஓகே. கரண்ட் சம் ஈக்குவல் சம் ஆஃப் லிஸ்ட். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, சம் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு பைத்தான் இன்பில்டாக இருக்க ஒரு கீவேர்ட். இதை வச்சு இந்த கீவேர்டை வச்சு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை சம் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இது சம் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா, லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரையும் சம் பண்ணிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லைனை மட்டும் எழுதிட்டு, ஓகே. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் கரண்ட் சம். ஓகே. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணால் போதும், வேலை முடிஞ்சது. ஓகே. ஸோ பிரிண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் நம்பர் இஸ் கொடுத்துட்டேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றது இன்புட்டாக கொடுத்துட்டா நம்மளோட அவுட்புட் அப்படின்றது கரெக்டாகவே வந்துடும். ஷோர். ஓகே. முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து போயிடலாம். ஓகே. ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 4 5 6 டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன், லிஸ்ட்டோட லென்த் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். என்னன்றதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதை அடுத்து வந்துட்டு 1 to 6 வரைக்கும் எல்லா நம்பரையும் சம் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் ஜஸ்ட் வந்து லாஜிக் மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். என்னென்னா, 1 to 6 வந்து எல்லா நம்பரையும் சம் பண்ணியாச்சு அப்படின்னா அதோட சம் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்போ அதில் வந்துட்டு நம்மக்கிட்ட லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 2 வேல்யூ வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எந்த வேல்யூ மிஸ் ஆச்சோ அதை வந்து நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் வந்து லாஜிக். ஸோ இங்கே கரண்ட் சம் ஈக்குவல் சம் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா, லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரையும் சம் பண்ணிடும்.
அதுக்கடுத்து வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் கரண்ட் சம். அதாவது டோட்டல் பண்ணதும் கரண்ட் சம்ன்ற வேல்யூவும் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் கிடச்சிடும். இப்போ அடுத்து வந்து அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து லாஜிக். இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். Ctrl+F5 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ மிஸ்ஸிங் நம்பர் இது என்னன்னா 3 அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து -3 வர்றது காரணம் என்னன்னா இங்கே டோட்டல் மைனஸ் கரண்ட் சம் கொடுத்தோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னா மைனஸில் வந்துட்டு ரிசல்ட்டை கொண்டு வந்துருச்சு. ஓகே, சாரி, இங்கே Ctrl+Z கொடுத்துறேன். ஓகே, ஸோ அதை வந்து இதுக்கான காரணம். ஓகே, இது டோட்டல் சம், இது வந்துட்டு இது. ஓகே, பட் வந்துட்டு நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ்ல எடுங்க. ஓகே, ஷியோர். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே மிஸ் ஆன எலமெண்ட்டை எப்படி பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you later in the next video. Okay.